இந்த நாளிலே கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் ஒவ்வொருவர் வாழ்வில் ஆண்டவர் தமது சமாதானத்தை ஊற்றப் போகிறார். காலமே நீ எழுந்து கடவுளை தூதி நந்து கால தாமதம் நந்தந்து என் மனமே. அருமையான விஷ்ணுதாஸ் பெங்களூரு கர்நாடகாவிலிருந்து இந்த நிகழ்ச்சியை ஆதரித்திருக்கிறீர்கள். ஆதியாகமம் 15:1 நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். ஏசப்பா உமது மகன் விஷ்ணுதாஸ் அவர்களையும் அவர்கள் மனைவி கிளாடிஸ் அவர்களையும் ஆசீர்வதியும் சுவாமி. பத்மாவதியும் ரவிச்சந்திரனையும் ஆசீர்வதித்து அவள் குடும்ப வாழ்க்கை செழிக்கட்டும், வாழ்ந்திருக்கட்டும், உயர்ந்திருக்கட்டும். அப்படியே சுவாமி நாகாதேவிக்கு ஏற்ற துணையை தாரும், வேலை ஆசீர்வதித்து தாரும் அப்பா. ராஜலக்ஷ்மி, பாபு, மணிமேகலை, அசோகன், ஹேமலதா, அருண்குமார், ஸ்ரீதர், கீதா, லோகேஷ் அவர்களுக்கு ஞானத்தையும் சுகத்தையும் பலனையும் கொடுத்து செழிக்க செய்யும் சம்பூர்ணத்தை கொடுக்கிறேன் அப்பா. கால் வலியினால் தவிக்கும் அம்மா பஞ்ச கல்யாணி அவர்களுடைய முட்டி வலியை சுகமாக்க சுவாமி. விடுதலையோடு வாழட்டும் இயேசுவின் நாமத்தில் ஆமென். God bless you. Hello friends, welcome to Sweetie's Time. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்வீட்டிஸ் டைம். நான் இப்போ ஒரு கதை சொல்ல போகிறேன். ஒரு ஊரில் அண்ணன் தம்பி 2 பேர் இருந்தாங்களாம். அவங்க 2 பேரும் படித்து முடிச்சுட்டு விவசாயம் வேலை செஞ்சாங்களாம். அந்த தம்பி ஒரு நாள் அவன் லேண்டில் தோண்டிகிட்டு இருந்தானாம். தோண்டிகிட்டு இருக்கும் போது ஒரு சத்தம் கேட்டுச்சான். பார்த்தா கோல்டு இருந்துச்சான். உடனே ஒரு ஏஞ்சல் வந்துச்சான். அது சொல்லிச்சான், சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிச்சான். உடனே அந்த தம்பிக்கு ஒன்றும் புரியல, எங்கே போகுது அப்படின்னு. உடனே அந்த ஏஞ்சல் சொல்லிச்சான், இவ்வளோ நாள் நான் உன்னோட லேண்டை ப்ரொடெக்ட் பண்ணிகிட்டு இருந்தேன், சரி நான் இப்போ போகிறேன் அப்படின்னு சொல்லிச்சான். உடனே அந்த தம்பியை சொன்னான்னா, சரி நீங்கள் போனீங்கன்னா போங்க, எனக்கு கோல்டு இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். அதே மாதிரி அந்த அண்ணனுக்கும் அவன் தோண்டும் போது கோல்டு கிடச்சிதான். அந்த கோல்டு வந்தோடனே அந்த ஏஞ்சல் வந்து சொல்லிச்சான், நான் இவ்வளோ நாள் உன்னோட லேண்டை ப்ரொடெக்ட் பண்ணிகிட்டு இருந்தேன், ஸோ இப்போ நான் போட்டுமா அப்படின்னு சொல்லிச்சான். அப்போது அந்த அண்ணா சொன்னானா, இல்லை நீங்கள் இருங்க அப்படின்னு சொன்னானா. உடனே அவன் அந்த கோல்டையும் வச்சுருந்தான், அந்த ஏஞ்சலும் வச்சுருந்தான். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த தம்பி வந்து, சரி எனக்கு தான் இவ்வளோ கோல்டு இருக்குல்ல, நான் வெளியே ஃபாரின் போகிறேன் அப்படின்ட்டு இந்த கோல்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஒரு ஷிப்புக்குள்ளே போய் இருந்தானா. அப்போது கொஞ்ச தூரம் போனோன்னே அந்த ஷிப்பு எங்கேயோ வெடிச்சு அது உடஞ்சி கீழே சிங்க் ஆயிடுச்சான். உடனே அவன் வந்து ஸ்விம் பண்ணி ஒரு ஐலாண்டுக்கு போயிட்டானா. அந்த ஐலாண்டுக்கு போனோடனே அங்கே இருக்கிற ஆளுங்கலாம் சொன்னாங்க, ஓ வெல்கம் அப்படின்ட்டு அவனை உள்ள கூப்பிட்டு, அவனுக்கு ஒன்றும் புரியலையா என்ன பண்ணுறீங்க. அப்போது அந்த ஆளுங்களாம் சொன்னாங்க, நீங்களும் எங்களை மாதிரி தானா, நாங்களும் விவசாயம் பண்ணும்போது தோண்டினோன்னு அந்த கோல்டு கிடச்சிட்டு இந்த ஏஞ்சல் வந்து கேட்டாங்க நான் போட்டுமான்ட்டு. நீங்களாம் வேண்டாம் அப்படின்ட்டு பண ஆசையிலே நாங்கள் இங்கே வந்துட்டோம் அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போ தான் அந்த தம்பி நினச்சானா, ஐயோ நம்ம அண்ணனுக்கும் அந்த மாதிரி வந்துச்சு, ஆனால் அவன் பண ஆசை இல்லாமல் அந்த ஏஞ்சலும் இப்போ வச்சுருக்கான், அந்த பணத்தையும் வச்சுருக்கான் அப்படின்ட்டு சோகமாக சிந்தனை பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஞானமாக நடந்துக்கணும், பேராசைப்படக்கூடாது. அதான் வேதத்துலேயும் 1 ராஜாக்கள் 3:9 சாலமோன் ஆண்டவர்கிட்ட சொல்கிறாரு, நன்மை தீமை என்னதென்று வகையறுக்கவும் அடியனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். சாலமோன் ராஜா கேட்டபடியே ஆண்டவர் வந்து சாலமன்கிட்ட 1 ராஜாக்கள் 3:11 சொல்லுகிறாரு, ஆகையினால் தேவன் அவனை நோக்கி, நீ உனக்கு நீடித்த நாட்கள் கேளாமலும் ஐஸ்வர்யத்தை கேளாமலும் உன் சத்துருக்கள் பிராணனை கேளாமலும் நீ இந்த காரியத்தை கேட்டு நியாயம் விசாரிக்கிறதற்கு ஏற்ற ஞானத்தை உனக்கு வேண்டிக் கொண்டபடினால் உன் வார்த்தையின்படியே செய்தேன், ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தையும் உனக்கு தந்தேன். இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததும் இல்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்புவதும் இல்லை. இதுவும் அன்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையையும் உனக்கு தந்தேன். உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்களின் ஒருவனும் உனக்கு சரியானதிருப்பதில்லை.
சாலமன் ராஜா ஆண்டவர்கிட்ட ஞானம் கேட்டதுனால ஆண்டவர் அவருக்கு எல்லாத்தையும் கொடுத்தாரு. அதனால் நம்மளும் ஞானம் கேட்கும் போது ஆண்டவர் நம்மளுக்கு ஞானத்தோட எல்லாத்தையும் கொடுப்பாரு. சரியா? Now it's time to say goodbye from Sweetie. Bye! Every single cell in my body is good. Every single cell in my body is happy. Every single cell in my body is good. I thank you, Lord. I feel so good. Every single cell in my body is good. I thank you, Lord. I feel so good. Every single cell in my body is good. எங்கள் அருமை சகோதரர் KL ராஜ்குமார் மும்பை மகாராஷ்டிராவிலிருந்து இந்த நிகழ்ச்சியை ஆதரித்திருக்கிறீர்கள். உங்களோடு சேர்ந்து அருமை மகள் மெராக்லின் கிஃப்டாவை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படி அவளை மனதார வாழ்த்துகிறேன். ஹாப்பி பர்த்டே மெராக்லின் கிஃப்டா. லூக்கா 2:52 படி இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். இந்த வசனத்தின்படி உனக்கு ஆசீர்வாதம் பெருகுவதாக. ஏசப்பா, எங்கள் சகோதரர் ராஜ்குமார் அவர்களுக்கு வேலையில் ப்ரமோஷனை தாரும், முடி விழாமல் காப்பாற்றும், ஆரோக்கியமேறி அவர்களுக்கு தைராய்டிலிருந்து விடுதலை தாரும் சுவாமி. கலைச்செல்வி அவர்களுக்கு காலை சுகமாக்கும், நன்றாக நடக்கவையும், வீட்டை கட்டி முடிக்க கிருபை தாரும். லதாவுக்கு வேலையை தாரும், சுரேஷுக்கும் ஆசீர்வாதத்தை கொடுத்து 2 பேருக்கும் குழந்தை தாரும் சுவாமி. இன்று தாரும் அப்பா, இன்று தாரும். பெற்றோர் மிஸ்ஸஸ் அண்ணா மேரி அவர்களுக்கு ஹார்ட்டையும் கிட்னியும் சுகமாக்கு சுவாமி. ஐயா மிஸ்டர் லோகநாதன் அவர்களுக்கு முட்டி வலி மறையும்படி கிருபை செய்யும், கண்ணை சுகமாக்கும். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வாதத்தை வைத்து ஜெபிக்கிறேன். நீர் அதை உறுதிப்படுத்த சுவாமி. ஆமென். God bless you. எங்களுக்கு அருமையான சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் பேரானந்தம் அடைகிறேன். இந்த நாளிலும் ஆண்டவர் நமது தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார். நமது பாத்திரம் நிரம்பி வழிய போகிறது. சில பேர் பால் காய்ச்சிக்கிட்டு இருப்பீங்க, இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டே இருப்பீங்க, அங்கே பால் வடிஞ்சிக்கிட்டே இருக்கும். நிறைய சொல்லுவாங்க அப்படி. அங்கே சமைச்சிட்டு இருப்பேன், எல்லாம் பொங்கி கொட்டு அங்கே உட்காந்துருப்பேன். நான் ஆசீர்வாத பால் நிரம்பி வழியும். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் அப்படி உங்களுக்கு இன்று செய்ய போகிறார். தைரியமாயிருங்க. உங்கள் பாத்திரம் நிரம்பி வழியும். உங்கள் தலை ஆனந்த மகிழ்ச்சி என்னும் எண்ணெயினால் ஆண்டவன் நிரப்ப போகிறார், அபிஷேகம் பண்ண போகிறார். அது கர்த்தரால் வரும் ஆசீர்வாதம். அதான் அபிஷேகம். தெய்வம் உங்கள் தலையை ஆசீர்வாதத்தினால் அபிஷேகம் பண்ண போகிறார். நீங்கள் கனம் பெற்றவர்களாக இருக்க போகிறீர்கள். உங்கள் பாத்திரம் நிரம்பி வழி. அதை கேட்கும் பொழுது எவ்வளவு இன்பமாக இருக்கிறது. மீட்டிங்க்கு இந்த வாலிப பிள்ளைகள் கூட்டம் ஒரு தடவை சென்னையில் நடத்தணும். அப்போது அபிஷேகத்துக்குன்னே ஸ்பெஷலாக ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்க ஜெபம் பண்ணும்போது போட்ட சத்தத்தை பார்க்கும்போது அதை கேட்கும்போதே இன்பமாக இருக்கும். அவ்வளோ சந்தோஷமாக பிள்ளைங்க கையை தட்டி ஒரே சத்தம் போட்டாங்க. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இறங்கும்போது அப்படி தான் நம்மளால தாங்கவே முடியாது. நிரப்ப 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 ஒரே சந்தோஷம் கூக்குறது. அப்படி ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போதே எனக்கு அவங்க சத்தத்தை கேட்கும்போது ஒரே சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா வாழ்க்கையில் அவங்களுக்கு அவ்வளோ கஷ்டம். ஒவ்வொருவர் இருதயத்துக்குள்ள, வாழ்க்கைக்குள்ள, அவங்க பாத்திரத்துக்குள்ள துக்கம், இழப்பு, வேதனை,
பொல்லாத ஜனங்களின் சீற்றம், இன்னும் எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கை இல்லாத நிலைமை, தோல்வியின் வேதனை இதோட வராங்க. ஆனால் ஆண்டவருடைய சமூகத்திற்குள் வரும் பொழுது பாருங்கள், அவர் தமது அபிஷேகத்தை ஊற்றுகிறார், ஆனந்த தைலத்தை ஊற்றுகிறார், சந்தோஷத்தின் ஆவியை ஊற்றுகிறார், எல்லாவற்றிற்கும் மேலாக நம்பிக்கையின் ஆவியை ஊற்றுகிறார். நான் இருக்கிறேம்மா, நான் இருக்கிறேன்ப்பா, நான் பார்த்துக் கொள்ளுகிறேன், கர்த்தர் பார்த்துக் கொள்வார் என்ற வேத வசனத்தின்படி ஊற்றுகிறார், எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறார். அதான் பாத்திரம் நிரம்பி வழியுது, ஆனந்த சந்தோஷத்தினால் நிரம்பி வழிகிறது. அதை தாங்கவே முடியாது. அதுக்கு தான் ஏசாமிட்ட ஓடி வரும். வேதம் கூறுகிறது, அவர் சகலத்தையும் நிரப்புகிறவர். He is a God who fills. அவர் நம் வாயை சந்தோஷத்தினால், மன மகிழ்ச்சியினால் நிரப்புகிறார். சங்கீதம் 126:3 நம்ம வாசிக்கிறோம், கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்திருக்கிறார், அதனால் நாம் மகிழ்ந்து களி கூறுகிறோம், மகிழ்ச்சியா இருக்கிறோம். We are so glad. The Lord has done great things for us where we are glad. மற்ற ஜனங்க அதை பார்த்து அவங்க சொல்றாங்களாம், இவங்க போடுற சத்தம், இவங்களுக்கு இருக்கிற சந்தோஷத்தை பார்த்தா கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். உலகமே சாட்சி கொடுக்குது, நமக்கு வர்ற சந்தோஷத்தின் நிமித்தம் கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். உங்களுக்கு அப்படி செய்ய போகிறார். நீங்க மனசார மனம் விட்டு குலுங்கி குலுங்கி சந்தோஷத்தினால் சிரிக்க போகிறீர்கள். அதற்கு கர்த்தர் உங்கள் பாத்திரத்தை நன்மையினால் நிரப்ப போகிறார். சங்கீதம் 23 அதை வாசிக்கிறோம். அவர் சகலத்தையும் நிரப்புகிறவர். உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்க போவது என்ன? கர்த்தரால் நீங்கள் நிரப்பப்பட போகிறீர்கள், கடவுளால் நிரப்பப்பட போகிறீர்கள். அவர் எப்படிப்பட்டவரா? சங்கீதக்காரன் சொல்கிறான், அவரே என் ஆனந்த மகிழ்ச்சி, அவரே என் ஆனந்த மகிழ்ச்சி. ஆனந்தம் மட்டும் அல்ல, ஆனந்த மகிழ்ச்சி. அவரே வந்து நம்மை நிரப்புகிறார். இன்று உங்களை நிரப்ப போகிறார். அவர் வந்துட்டா போதும், உங்கள் பாத்திரம் நிரம்பி வழி, உங்கள் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படும். அவரை தேடி தான் வந்திருக்கிறீங்க. இன்னைக்கு அவரும் உங்களை தேடி வந்திருக்கிறார், உங்களை நிரப்பும்படியா. கவலைப்படாதிருங்க. இன்று நம்முடைய தியானத்திற்கென்று நாம் சங்கீதம் 104, 21, 27, 28 வசனங்களை நாம் வாசிப்போம். பால சிங்கங்கள் இறைக்காக கர்ஜித்து தேவனால் தங்களுக்கு ஆகாரம் கிடைக்கும்படி தேடும். பால சிங்கமே ஆண்டவரிடத்தில் தான் இறைக்காக தேடுகிறது. அதுக்கு தான் அது கர்ச்சிக்குதான். நிறைய பேரு அது நம்மளை கொல்ல வருது, அதனால தான் கர்ச்சிக்குதுன்னு நினைக்கிறோம். சிங்கம் கர்ச்சிக்கும் பொழுது யார் அதற்கு முன்பாக நிற்க முடியும்? இந்த lion roars, who can stand before it அப்படின்னு வேதம் கூறுகிறது. எதற்காக கர்ச்சிக்கிறது? ஆண்டவரை நோக்கி அது கர்ச்சிக்கிறது. ஆண்டவரே எனக்கு சாப்பாடு தார், எனக்கு சாப்பாடு தார், என்னை வாழ வையன்னு சிங்கமே கர்ச்சித்து ஆண்டவரை தேடுகிறது. நாமும் அப்படிதான் கர்ச்சிக்க வேண்டும். நம்ம திட்டக்கூடாது, என்ன கடவுள் பண்ணிட்டாரு, என்ன ஜபம் பண்ணா என்ன கிடைக்கும்னு நம்ம சொல்லக்கூடாது. நம்ம கர்ச்சிக்கணும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்து இரக்கமாக இந்த நாளில் என்னை போஷியும் என்று நாம் அவரை நோக்கி கூப்பிட வேண்டும். அப்படி இந்த சிங்கம் கர்ச்சித்து ஆண்டவரிடம் இறைக்காக வேண்டுதல் செய்யும் பொழுது என்ன நடக்கிறது? 27ஆம் வசனத்தை வாசிப்போம். ஏற்ற வேளையில் ஆகாரத்தை தருவீர் என்று அவைகளெல்லாம் உம்மை நோக்கி காத்திருக்கும். ஏற்ற வேளை, ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படியாக அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்துவார். அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் எல்லாவற்றையும் உங்களுக்காக செய்வார். இங்கிலீஷ்ல இருக்குது, அதினதின் காலத்தில் ஆண்டவர் உங்களுக்கு எல்லாவற்றையும் அழகாக செய்வார். He will do everything beautiful in his time. In his time. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடைபெறும் என்று அறிந்திருக்கிறோம். சகலமும் நன்மைக்காக உண்டாகும். ஆனால் அதற்கு ஒரு ஏற்ற காலம் இருக்கிறது. ஆகவே இந்த
பால சிங்கங்கள் கூட ஏற்ற காலத்தில் ஆண்டவன் இறையை கொடுப்பார் என்று ஆண்டவனுக்காக காத்திருக்கிறது. ஆண்டவனுக்காக காத்திருப்பது ரொம்ப கஷ்டம்தான். இன்னைக்கு வருமோ, நாளைக்கு வருமோ, எப்படி வருமோ, யார் மூலமா வருமோ, என்ன பண்ணணுமோ, நான் ஏதாவது பண்ணணுமா என்று நாம் தடுமாறுகிறோம். ஆனால் ஆண்டவர் ஏசாயா 40:30-31 கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்கள் பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டுகளை அடித்து எழும்புவார்கள். கர்த்தருக்காக காத்திரு, கர்த்தருக்கே காத்திரு. வெயிட் ஒன்லி ஃபார் காட். அப்படி என்றால் ஆண்டவனே உம் சித்தமாகட்டும், உம் சித்தமாகட்டும், உம் சித்தமாகட்டும் என்று ஒவ்வொரு நாளும் நாம் கர்ச்சிக்க வேண்டும். அதான் கர்ச்சிப்பு என்றால் அதுதான், ஓம் சித்தம் ஆகட்டும். அது ரோர் மாதிரி போதும். நம்ம சாதாரணமாக சொல்லுவோம், எனக்கு பலனே இல்லை சாமி, சாக போற நிலைமையில் இருக்கிறேன் சாமி, காசே இல்லை சாமி, எல்லாரும் என்ன ஒடுக்குகிறார்கள், நான் யார்கிட்ட போய் என்ன பேசுறது, வாயை திறக்க கூட என்னால முடியல, திறந்தாலே திட்டுறாங்க. இந்த நிலைமையில என் உள்ளத்திலிருந்து, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம் சித்தமாகட்டும் சாமி, உமக்காக காத்திருக்கிறேன் சாமி என்று பலவீனத்தின் மத்தியில் நாம் சொல்லும் பொழுது அது ஆண்டவருக்கு முன்பதாக கர்ச்சிப்பாக செல்கிறது. இட் இஸ் a roar, it is a roar. கர்த்தர் அப்படித்தான் தம்முடைய பிள்ளைகளை கனமணி வைத்திருக்கிறார். ஏன் சத்தம் எப்படி ஆண்டவரிடம் போக போகுது என்று நாம் நினைக்கக்கூடும், மெல்லிய சத்தம். ஆனா அந்த சத்தம் நம்ம உள்ளத்திலிருந்து வரும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் அதை ஒரு கர்ச்சிப்பாக மாற்றுகிறார். நீ பேச ஆரம்பிக்கும் போது அப்படிதான் இருக்கும். ஒவ்வொரு தடையும் ஆரம்ப காலத்துல அப்படி இருந்தது. இப்போ வெளிநாட்டுல போகும்போதும் மெதுவா நீ பேச ஆரம்பிப்ப. ஜனங்கள்லாம் என்ன பேச போறாங்க இவங்க அப்படின்னு யோசிப்பாங்க. ஆனா திடீர்னு ஆவியானவர் இறங்கும் பொழுது ஆண்டவருடைய வல்லமை இறங்கும், ஆண்டவருடைய பராக்கிரம் கர்ச்சிப்பாக ஜனங்களுக்கு செல்லும். அதனால நம்ம கத்துறதுனால ஒண்ணும் நடந்துராது. இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும், வாய் பேசும், வாய் பேசும். அதனால என்ன நிலைமையில் நீங்கள் இருந்தாலும் பரவாயில்லை, கவலைப்படாதீர்கள். கர்த்தர் உங்கள் இருதயத்தை பார்க்கிறார். உங்கள் சத்தத்தை கேட்க கர்த்தர் உங்கள் அருகிலே இருக்கிறார். அவர் கேட்பார், அது கர்ச்சிப்பாக அவருக்கு செல்லும். ஏற்ற காலத்திலே அந்த கர்ச்சிப்பு அவரிடம் செல்லும். ஏற்ற காலத்திலே இறை உங்களுக்கு வரும்படியாக நீங்கள் அவருக்காக காத்திருக்கும் பொழுது அதற்கு பதிலை கொடுப்பார். அடுத்த வசனம், நீர் கொடுக்க அவைகள் வாங்கிக் கொள்ளும். நீர் கொடுக்க அவைகள் வாங்கிக் கொள்ளும். அப்புறம் நீர் உம்முடைய கையை திறக்க அவைகள் நன்மையால் திருப்தியாகும். பாப்பா பாப்பா பா, ஆண்டவர் கொடுக்கும் பொழுது நாம் அதை வாங்கி கொள்ள வேண்டும். நிறைய பேர் எனக்கு இது வேண்டாங்க, எனக்கு அது இருந்தா நல்லா இருக்குங்க, அந்த மனுஷன் இதை வச்சிருக்கிறாருங்க, இந்த மனுஷன் இதை வச்சிருக்கிறாரு, எனக்கு இந்த வேலை தான் கிடைச்சிருக்கு, இந்த வேலையை தான் கடவுள் கொடுத்துருக்கிறாரு, இதை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றதுன்னு நினைக்கிறோம். இந்த பிள்ளைய வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றது, இந்த மனைவியை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றது, இந்த வேலை செய்யற ஆளு தான் எனக்கு வேலைக்கு வந்திருக்கிறாரு, இதை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றது, இவ்வளவு காசு தான் எனக்கு சம்பளமா கிடைக்குது, இவ்வளவு முதல் தான் வந்திருக்குது, எனக்கு மட்டும் ஏன் இதுதான் வந்திருக்குது என்று நினைக்கிறோம். ஆனால் இந்த பாலசிங்கங்கள் என்ன செய்கிறதாம், அவர் கொடுக்க அவைகள் அதை வாங்கிக் கொள்ளும், வாங்கிக் கொள்ளும். கர்த்தர் கொடுப்பதை நன்றியோடு வாங்கிக் கொள்ளுங்க, நன்றியோடு வாங்கிக் கொள்ளுங்க. பிலிப்பியர் 4:6-7 அப்படிதான் சொல்லுகிறது. அருமையான வசனம், வாசிப்போமா? நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் சும்மா முறுமுறுத்துக்கிட்டே இதுதான் எனக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்லி கவலைப்பட்டுட்டு உட்கார்ந்துருக்காதீங்க. நீங்க உங்கள் விண்ணப்பங்களை வேண்டுதல்களை ஸ்தோத்திரத்தோட கூட ஆண்டவரிடம் ஜெபத்தின் மூலமாக தெரியப்படுத்து. ஸ்தோத்திரத்தோட கூட ஜெபம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க.
இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஏசாயம் பாருங்க, 5 அப்பத்தை கையில எடுத்தார், ஸ்தோத்திரம் பண்ணினார். அது 5000 ஆண்களுக்கு ஆகாரமாக பெருகிற்று. அதனால என்ன ஆண்டவர் கொடுக்கிறாரோ ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரத்தோடு அதை பெற்றுக்கொள்ளுங்கள். அவர் கொடுக்க நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளுங்கள். அதன் பிறகு என்ன அந்த பாலசிங்கங்கள் செய்கிறதா? நீர் கொடுக்க அவைகள் வாங்கிக் கொள்ளும், நீர் உம்முடைய கையை திறக்க அவைகள் நன்மையால் திருப்தியாகும். அதுக்கப்புறம் ஆண்டவர் கொடுக்கிறாரு, அதுக்கப்புறம் கையை திறக்கிறாரு. நம்ம ஸ்தோத்திரத்தோட வாங்கி கொள்ளும் பொழுது அப்புறம் கையை திறக்கிறார். ஆண்டவருடைய கை எப்படிப்பட்ட கை? சகலத்தையும் உருவாக்கின கை. என் உள்ளங்கையிலே உன்னை நான் வரைந்திருக்கிறேன்பா, உன்னை வரைஞ்சி வச்சிருக்கிறேன். நான் உன்னை மறப்பதில்லை, ஒரு நாளும் மறப்பதில்லை. உனக்கு என்னது தேவை என்று எனக்கு தெரியும். உனக்கு எப்போ என்ன தேவை, எந்த நிலைமைக்கு உன்னை கொண்டு வர வேண்டும், எப்பொழுது கொண்டு வர வேண்டும் என்று நான் எல்லாம் திட்டம் பண்ணி வச்சிருக்கிறேன். நான் அதை மறக்கவே மாட்டேன். அதுக்கப்புறம் நம்ம அதை வாங்கி கொள்ளும் பொழுது அப்புறம் கையை திறக்கிறார். அப்பொழுது என்ன நடக்கிறது? அவைகள் நன்மையால் திருப்தியாகும். அப்புறம்தான் நன்மை வருகிறது. அப்புறம்தான் நன்மை வருகிறது. அப்புறம்தான் நன்மை வருகிறது. உங்களுக்கு நன்மை உண்டு, நன்மை உண்டு. அந்த நன்மை வரும்பொழுது நீங்கள் திருப்தி அடைவீர்கள். உங்கள் பாத்திரம் நிரம்பி வழியும், நிரம்பி வழியும், நிரம்பி வழியும். இந்த பாக்கியத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். பால சிங்கங்களுக்கு கர்த்தர் கொடுக்கும் பொழுது உங்களுக்கு கொடுக்க மாட்டாரா? கவலைப்படாதிருங்கள், தைரியமாயிருங்கள். இப்பொழுதும் ஆண்டவர் நம்ம அதற்காக நாம் மன்றாடுவோமா? நீ ஜெபம் பண்றியா? எங்கள் அன்பு தகப்பனே, ஆண்டவரே சுவாமி, எனக்கு வேலை வேண்டும், எனக்கு புதிய விதத்தில் என்னை வியாபாரத்தில் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கேட்கிற இந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும் சுவாமி, ஆசீர்வதியும். இன்றைக்கு உடைய கையை திறந்து ஆசீர்வாதத்தை ஊற்றுமப்பா, ஊற்றும் சுவாமி. அருமையான துணை அவர்களுக்கு தாருமப்பா சுவாமி. எவ்வளோ அழுகையப்பா, எவ்வளோ கண்ணீர், எவ்வளோ வேதனை. போதும் சுவாமி, எனக்கு வயதாகி கொண்டே போகிறதே, எனக்கு திருமணமே ஆகாதா என்று ஆண்டவரை காத்திருக்கிற மது பிள்ளைகளை இன்றைக்கு ஆசீர்வதியோப்பா. அப்படி கையை திறந்து அழகான ஒரு துணை, நேசிக்கிற ஒரு துணை அனுப்போம் சுவாமி, அனுப்போம்ப்பா, அனுப்போம். பரலோகத்திலிருந்து இந்த ஒத்தாசையை அனுப்போம் சுவாமி. ஆண்டவரே, அதுபோல் சுவாமி படிக்க முடியவில்லை என்று சொல்லுகிற அந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும்ப்பா. அப்படி கையை திறந்து அவர்களை மனதார ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். ஆண்டவரே சுவாமி, குடும்பத்திலே பணம் இல்லை என்று காத்திருக்கிற அந்த பிள்ளைகளை ஆண்டவரே இந்த நேரத்திலே தொடும் சுவாமி, தொடுங்கப்பா, தொடும். யார் யாரிலோமோ போய் கையை நீட்ட வேண்டியது இருக்கிறது என்று தவிக்கிற இந்த பிள்ளைகளை பாரும் சுவாமி. உம்முடைய கையை நீட்டுவோப்பா, உம்முடைய கையை திறந்தவர்களை ஆசீர்வதியும் சுவாமி. ஆண்டவரே, அவர்களுக்கு சுவாமி ஆசீர்வாதங்கள் கொட்டட்டும்ப்பா, கொட்டட்டும். போதும் போதும் என்று சொல்லட்டும்ப்பா. ஆண்டவரே, இன்னும் எங்களுடைய பங்காளர்களை நினைத்து ஆசீர்வதியும் சுவாமி. எவ்வளவு தியாகத்தோடு அவர்கள் காணிக்கைகளை அனுப்புகிறார்கள் சுவாமி. ஆண்டவரே, அவர்களெல்லாம் இந்த நாளில் நினைத்து ஆசீர்வதியும் சுவாமி, ஆசீர்வதியோப்பா. உடைய கையை திறந்து அவர்களை ஆசீர்வதியோப்பா, மனதார ஆசீர்வதியும். அப்படியே நீர் செய்து கொண்டிருக்கிறதற்கு ஆமுக்கு நன்றி சுவாமி. ஆசீர்வாதங்களை ஊற்றுகிறதற்கு ஆமுக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஷாமலா, ராதாகிருஷ்ணன், கஸ்தூரி, மிகுந்த கடன் மத்தியிலே நீங்கள் கடந்து சென்று கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் என்னை நினைப்பாரா என்று நீங்கள் கலங்கி கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களை நினைக்கிறார். நிரந்தரமான வேலையை கொடுத்து உங்களை மகிழச் செய்ய போகிறார். சகல சம்பூர்ணமும் உங்களுக்கு வரும். வீட்டை விற்க முடியாமல், நிலத்தை விற்க முடியாமல் பண கஷ்டத்தினால் தவித்து கொண்டிருக்கும் பலரை பார்க்கிறேன். கர்த்தருடைய கரம் உங்கள் மீது இறங்குகிறது. ஆண்டனி, கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாக உதவி செய்வார். நிரந்தரமாக உங்களுக்கு விடுதலை கொடுக்கும்படியாக கர்த்தர் உங்களை தேடி வருகிறார். வெளிநாட்டிற்கு என் பிள்ளையை அனுப்பிவிட்டேன். நான் என் பிள்ளையை
பராமரிக்க பணம் இல்லையே என்று சிலர் தவித்து கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்கிறார். அனிதாவை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நிரஞ்சனை ஆசீர்வதிக்கிறார். மூர்த்தியை ஆசீர்வதிக்கிறார். தேங்க்யூ லார்ட். பலர் அப்படி வேதனையில் இருக்கிறீர்கள், ஒரு வழியை திறக்கிறார். தேங்க்யூ ஜீசஸ். அவர்களை ஆசீர்வதிப்பதற்காக நன்றி சுவாமி. நன்றி சுவாமி. கலாவதி, பயப்படாதிருங்கள். பொல்லாத பிசாசின் கிரியைகள், உங்களுக்கு விரோதமாய் செய்யப்பட்ட துரோக செயல்கள் எல்லாவற்றில் இருந்தும் கர்த்தர் உங்களை விடுதலையாக்குகிறார். வாழ்க்கையில் அடி மேல் அடி என்ற வேதனையின் மத்தியில் உழன்று தவித்து கொண்டிருக்கும் அன்பு சகோதரி கலாவதி, கர்த்தர் உங்களை உயிர்ப்பிக்கிறார். உங்களுக்கு புது வாழ்க்கையை தருகிறார். உங்களுக்கு துணை நிற்க அவருடைய தூதனை அனுப்புகிறார். உங்கள் வாழ்க்கை கட்டப்படும். தேங்க்யூ லார்ட். நீதி செய்கிற தேவனே, ஆண்டவனே, உமது பிள்ளைகளுக்கு நீதி நியாயம் செய்யும். கோர்ட் கேஸிலே விரைவில் தீர்ப்பு உமது பிள்ளைகளுக்கு வரட்டும். நல்ல தீர்ப்பு, நியாயமான தீர்ப்பு வரட்டும். இந்த வேண்டாத சிக்கல்களில் இருந்து அவர்களை விடுவித்தரலும், செழிக்க செய்யும் அப்பா. ஆசீர்வாதத்தை கொடுத்து அவர்களை வாழச் செய்வதற்காக நன்றி. சம்பூர்ணத்தை கொடுப்பதற்காக நன்றி. எவ்வளவு பரீட்சை எழுதினாலும் வெற்றியே இல்லையே என்று தவிக்கும் ஒவ்வொருவரையும் நினைத்தரலும், 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 நினைத்தரலும். மங்கபதி, கர்த்தர் உனக்கு உதவி செய்கிறார்ப்பா. தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ ஜீசஸ். டிமத்தி, காட் இஸ் கோயிங் டு ஹெல்ப் யூ. மியூசிக்கல் எக்ஸாம்ஸில் உனக்கு வெற்றியை கொடுத்து நல்ல தாளந்தையும் கொடுத்து உன்னை உயர்த்த போகிறார். ஆனந்த மகிழ்ச்சியை கொடுக்கிறார். தைரியமாயிரு. பரிசுத்த ஆவியானவர், எல்லாம் வல்ல இறைவனுடைய ஆவியானவர் வழி நடத்துகிறபடி நான் ஜெபம் பண்ணுகிறேன். கர்த்தாவே, அவைகள் அனைத்திற்கும் பதிலை இப்பொழுது தாரும். மது பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதற்காக நன்றி. வெளிநாடு போயிருக்கும் குடும்பத்தின் உறவினர்கள், அவர்களை நினைத்து அங்கலாய்த்து கொண்டிருக்கும் ஒவ்வொருவரையும் ஆறுதல் படுத்தும் அப்பா. அவர்களிடமிருந்து நல்ல செய்தி வரட்டும். மது பிள்ளைகள் வாழ்ந்திருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் கெஞ்சுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எங்கள் அருமை சகோதரி எஸ் ஃப்ளாரன்ஸ் ரூபாவதி வேலூரிலிருந்து இந்த நிகழ்ச்சியை ஆதரித்திருக்கிறீர்கள். மிக்க நன்றி. உபாகமம் 15:10 படி, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னுடைய எல்லா கிரியைகளிலும் நீ கையிட்டு செய்யும் எல்லா காரியங்களிலும் உன்னை ஆசீர்வதிப்பார். இயேசுப்பா, அப்படியே உமது மகளுக்கு வேலைகளை செய்யும், அவர்களை செழிக்க செய்யும், சொந்த வீட்டை தாரும், குடும்ப ஆசீர்வாதத்தை பெருக செய்யும் இயேசுவின் நாமத்தினாலே. அப்படியே எங்கள் சகோதரர் எழில் அரசு அவர்களுக்கு விழுப்புரத்துக்கு டிரான்ஸ்ஃபரை தாரும், உமது ஆவியினால் நிரப்பி புது ஆவியை தாரும் சுவாமி. அப்படியே மகள் ரமோலாவுக்கு ஞானத்தை பெருக செய்யும், முதன்மையாக பிள்ளை வையும், அவளை கனம் பண்ணி ஆசீர்வதிய சுவாமி. ஆண்டவனே, ரூபி கிறிஸ்டினா அவர்களுக்கு டிப்ரெஷனை எடுத்து போட்டு நார்மலாக வையும் அப்பா, சுகமாக்கும் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதியும். ஆமென். God bless you. இந்த நிகழ்ச்சியின் மூலம் ஆசீர்வாதங்களையும் அற்புதங்களையும் பெற்றுக்கொண்ட நேயர்களே, உங்களது கருத்துக்கள், இந்நிகழ்ச்சியின் மூலம் இறைவன் உங்களுக்கு செய்த அற்புதங்கள் மற்றும் உங்கள் பிரார்த்தனை தேவைகள் எதுவாக இருந்தாலும் உங்களின் தெளிவான முகவரி, தொலைபேசி எண், பங்காளர் எண்ணோடு சேர்த்து எங்களுக்கு எழுதி அனுப்ப மறவாதீர்கள். உங்களுக்காக டாக்டர் பால் தினகரன் அவர்கள் ஊழியத்தின் நிமித்தம் உலகில் எங்கிருந்தாலும் உங்கள் கடிதங்களை நேரடியாகவோ அல்லது இன்டர்நெட் மூலமாகவோ பெற்றுக்கொண்டு உங்களுக்காக இறைவன் இயேசுவிடம் பாரத்தோடு மன்றாடி அவர் தரும் பதிலை உங்களுக்கு எழுதி அனுப்புவார்கள். நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: இயேசு அழைக்கிறார், ஜெபகோபுரம், எண் 72, ராஜாஜி சாலை, பாரிமுனை, சென்னை 1. மட்டுமல்ல, இயேசு அழைக்கிறார் ஊழியத்தின் புதிய வெளியீடுகளாகிய டிவிடிக்கள், புத்தகங்கள் மற்றும் ஆடியோ சிடிகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள உங்கள் செல்போனில் PRD என்று டைப் செய்து 909-409-9977 என்ற தொலைபேசி எண்ணிற்கு உங்கள் பெயரோடு சேர்த்து SMS அனுப்புங்கள். எங்கள் வெளியீடு உங்களை வந்தடையும்.